பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். யாருக்கு எந்த தீங்கு நினைக்கலாம்ல, கடவுள் ஓன் கூட இருப்பான். நீ எதுக்கு கடவுளை தேடி போற தெரியுமா? கடவுள் எங்கேயாவது தோன்றி யாருக்காவது உதவி செஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கெல்லாம் எதுக்கு கடவுள் பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? கார்த்திகேயன், சுப்பிரமணியன் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க? ஏன் வச்சிருக்காங்கன்னா, கடவுள் நேர்ல வந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னா நமக்கு கடவுளுடைய பெயரை வச்சு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தான் உதவி செய்ய முடியும்னு அப்படி பேரை நமக்கு வச்சாங்க. ஒரு ஆதரவற்ற விதவைக்கு ஒரு சர்டிபிகேட்டை கடவுள் கொடுக்க மாட்டாரு, அரசு அதிகாரி தான் கொடுப்பாரு. அவர் கஷ்டத்தை போக்குவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நமக்கெல்லாம் பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா கடவுளுடைய பேரை வச்சிருக்காங்க. அதனால மக்களுக்கு செய்யற தொண்டு தான் மகேசனுக்கு செய்யறது. கடவுளை தேடி கோயில வயசுல நிக்கிறத விட இங்க மக்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு நாம உதவி செஞ்சா நம்மளே அவங்களுக்கு கடவுளா இருக்கும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சி. இந்த உலகத்தை எல்லாம் எவன் காப்பாற்றுகிறானோ அவன் தான் தெய்வம். முறை செய்து காப்பாற்றும் மன்னன் தான் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதி வழங்கி காக்கிறான் பாருங்க, அவன் தான் மக்களுக்கு கடவுள்.